அமெரிக்க டாலருக்கு பதில் புதிய கரன்சியை உருவாக்க வேண்டுமென மீண்டும் வலியுறுத்தியிருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் பிற நாடுகளின் பொருளாதாரத்தை அமெரிக்கா சுரண்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அதிபர் புட்டின் உலக கரன்சியாக டாலரை பயன்படுத்துவதால் அது அமெரிக்காவுக்கு பல லட்சம் கோடி வருவாயை கொட்டித் தருவதாக கூறினார். டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை உருவாக்க முயற்சிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை புட்டின் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் உலக பொருளாதாரத்திலும் அமெரிக்க பொருளாதாரத்திலும் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து ட்ரம்ப் அறியவில்லை என்று புட்டின் விமர்சித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு குறைந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், உலக பொருளாதார செயல்பாட்டு முறைகளில் டாலரின் செல்வாக்கும் குறைந்து வருகிறது என்றார். எனவே டாலருக்கு பதிலாக சர்வதேச அளவில் பிற நாணயத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை அதிபர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம் தங்களின் முயற்சிகளை தடுக்க முடியாது என்று அமெரிக்காவுக்கு புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள் கூட தங்கத்தின் இருப்பை குறைத்ததோடு அந்நிய செலாவணி இருப்பை டாலரிலும் யூரோவிலும் வைத்துக் கொள்வதை குறைத்துவிட்டன என்று புட்டின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.